ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட் ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், பார்டர் லைன் கிஃப்ட் பேஸ்கெட்டில் லீஃப் டிசைன் வர மாதிரி என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் ரெடி பண்ணியிருக்கேன். இதுவே பார்க்குறக்கு ஒரு நியூ மாடலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் பார்டர் லைன் டுட்டோரியலில் நிறைய கொடுத்துருக்கேன். இன்றைக்கி அந்த வரிசையில் இந்த பார்டர் லைன் டிசைன் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது சீக்கிரமாக போட்டு முடிச்சிடலாம். பார்க்கவும் ஒரு டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸும் இருக்குது. உங்களோட ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி பார்டர் லைனில் கிஃப்ட் பேஸ்கெட் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். நான் பாருங்கள் பிங்க் அண்ட் க்ரீன் கலர் யூஸ் பண்ணி இந்த கிஃப்ட் பேஸ்கெட் ரெடி பண்ணியிருக்கேன். 2 வயர் யூஸ் பண்ணி கொடுக்குற ஹேண்டிலும் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ் பார்த்திங்கன்னா 6 குமிழ்கள் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிஃப்ட் பேஸ்கெட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் நம்ம சேனலில் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஃபஸ்ட் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் என்ன மாதிரி கலர் செலெக்ஷன் பண்ணி போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒயர் அந்த டிசைன் ஒயர் எடுத்துக்கணும். நான் ஒயிட் கலர் பிளெயின் ஒயர் யூஸ் பண்ணி இந்த டிசைனை ரெடி பண்ணியிருக்கேன். அதுவே ரொம்ப லுக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அடி ஒயர் இருந்தால் போதும். நம்ம கூட போட்டது போக கொஞ்சம் கொஞ்சம் வயசெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பேஸில் பார்த்திங்கன்னா 6 குமிழ்கள் இருக்கும். அந்த 6 குமிழ்கள் அதை பேஸாக வச்சு தான் நம்ம இந்த டிசைன் போட போகிறோம். அந்த ஒரு குமிழ்களுக்கு நேராக நம்ம டிசைன் போட்டு முடிக்கணும். இப்போ நம்ம இந்த இடத்த செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ ஒயரை உள்ளேருந்து வெளியே கொண்டு வந்துக்கிறோம். அந்த உள்ளே இருக்க ஒயர் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விட்டிங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இது அப்படியே பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே பாருங்கள், கிராஸாக ஸ்லாண்டிங்காக அடுத்த ஹோல் வழியாக விடுங்க. எகைன் மறுபடியும் இன்னும் ஒரு தடவை இதே மாதிரியே நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இல்லைன்னா டிசைன் ரொம்ப தூக்குன மாதிரி வந்துடும், லூஸ் ஆயிரும். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு வர மாதிரி நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி இன்சர்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ மறுபடியும் ஸ்லாண்டிங்காக இந்த பக்கத்து ஹோல் வழியாக அந்த எந்தெந்த ஹோல் வழியாக ஸ்ட்ரைட் லைனில் விடுறோமோ அதே மாதிரியே நீங்கள் விட்டு எடுத்திங்கன்னா அந்த டிசைன் நமக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவே தான். ஒரு லீஃப் டிசைன் மாடலில் இருக்கும் இது பார்க்குறக்கு. இப்போ மீதி இருக்கிற ஒயரை அப்படியே உள்ளே ஒரு 2 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்க ஒயரை கட் பண்ணிக்கலாம். ஒரு அடிக்கும் கம்மியாக இருந்தால் கூட போதும். நம்ம இந்த டிசைனை போட்டு முடிச்சிடலாம். பாருங்கள், கொஞ்சம் ஒயர் மீதியாகவே இருக்குது எனக்கு. இப்போ இதே மாதிரியே கீழே இருக்கிற குமிழ்களுக்கு நேராக சுற்றி வர இந்த பேஸ்கெட்டில் நம்ம போட்டு முடிக்கும்போது நமக்கு அழகான இந்த பார்டர் லைன் டிசைன் நமக்கு கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்கும். இந்த மாதிரி பிளெயினாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பார்டர் லைன் டிசைன்ஸ் கொடுக்கும்போது பேஸ்கெட்ஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வரப்போகிற ஃபெஸ்டிவல்ஸ்க்கெலாம் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குறக்கு இந்த மாதிரி நியூ மாடலாக ட்ரை பண்ணி கிஃப்ட் பேஸ்கெட்ஸ் எல்லாம் நம்ம ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குறக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் சுற்றி வர எல்லாம் போட்டு முடிச்சிருக்கேன். பார்க்கவே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒயிட் கலருங்கும்போது நல்ல காமனான கலர், அதாவது டார்க் கலர்ஸுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். லைட் கலர் எடுத்திங்கன்னா பிளாக் கலர் ஒயர் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது ஒரு நியூ மாடலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாடல் பிடிச்சா ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.